ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 218வது நாமா திருப்பெயர் ஹேம சம்பவாய நமஹா. பொன்னில் உதித்தோனுக்கு நமஸ்காரம். ஹேம பொன்னென்று சொல்லப்படும் பரமேஸ்வரனுடைய சக்தியிலிருந்து சம்பவ தோன்றியவன். பார்வதி பரமேஸ்வரருடையதான சக்தியாக பகவான் வந்திருக்கார். அதில் பரமேஸ்வரனுடைய சக்தியாகத்தான் இந்த தங்கமானது இருக்குது. பரமேஸ்வரனுடைய சக்தி பூமியில் விழுந்தபோது அது தங்கமாகவும் அதற்கப்புறம் வெள்ளியாகவும் ஈயமாகவும் இரும்பாகவும் மாறினதாக புராணங்கள்லாம் சொல்கிறது. ராமாயணம் இதை பற்றி பேசியிருக்கு. அதனால் பரமேஸ்வரனுடைய சக்திக்கு பொன் அப்படின்னு பெயர். பரமேஸ்வரனுக்கு சுவர்ண ரேதஸ் அப்படின்னு பெயர். சுவர்ண ரேதசே நமஹா, ஹிரண்யாய நமஹா அப்படின்னு கொண்டு போயெல்லாம் சிவசஹஸ்ரநாமம், சிவாஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்கிறது. சிவஸ்யாசுவீரியம் காஞ்சன சந்நிபம் அப்படின்னு பரமேஸ்வரனுடைய சக்தியானது தங்கமயமானதுன்னு ஸ்காந்த புராணம் சங்கர சம்ஹிதை சிவரகசிய கண்டம் உபதேச காண்டத்தில் 9வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் பரமேஸ்வரனுடையதான அனுகிரகத்தில் தான் இந்த உலகமே மற்ற எல்லாமே இருக்குது. இதை ராமாயணத்தில் கங்கோத்பவத்தில் ரொம்ப விசேஷமாக இதை சொல்கிறதாக இருக்குது, கங்காவதரண கட்டத்தும் போது. அதனால் இன்றைக்கி தங்கம் தங்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு வசத்தி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கு ரஜதம் பித்ருவல்லபம்னு பெயர். பித்திருக்களுக்கு வெள்ளியை கொடுத்தா பிரியமாகுமா, தேவதைகளுக்கு ஸ்வர்ணத்தில் இருக்கணுமா. ஏன்னா வசந்ததுன்னா ஸ்வர்ணம்தான். ஸ்வர்ணத்துக்கு ஒரு பெரிய மகிமையே எப்போ அது பண்ணாலும் அது அதே மாதிரி தானே இருக்குது. அதனால தானே தங்கம் போலேன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இந்த பரமேஸ்வருடைய அனுகிரகத்தில் தான் ஓஷதிகள், ஓஷதீனாம் பதையே நமஹான்னு வேதம் சொல்கிறது. அதாவது மூலிகைகள், அன்னங்கள் எல்லாமே. அதனால தான் சிவோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். பரமேஸ்வரன்கிட்டேருந்து வெளிப்பட்ட சேஷம் என்ன உண்டோ அதெல்லாம் தான். ஏன்னா அவர் வியர்வையாக வர்றது நதிகளாக இருக்குது, நர்மதையாக சொல்கிறது உண்டு. இது எல்லாமே பரமேஸ்வர அனுகிரகத்தில் இருக்கிறது. பரமேஸ்வரனுக்கு பொன்னன் ஹிரண்யபாகு. ஏன்னா சூரிய மண்டலத்துக்கு நடுவில் ஹிரண்மய புருஷகான்னு வேதம் கொண்டு போய் சொல்கிறது. சூரிய மண்டலத்துக்கு நடுவில் தங்கமயமான ஒரு புருஷன் இருக்காராம். அப்படின்னா அது பரமேஸ்வரனை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த பரமேஸ்வரன்கிட்டேருந்தே வந்ததுனால சாஸ்தாவும் ஹேமசம்பவர். அதனால தான் பொன் ஐயப்பன். இதை ஏற்கனவே முதல்ல ஒரு நாமாக்களில் பார்த்துருக்கோம். அப்படி பொண்ணுலேருந்து பரமேஸ்வரன்கிட்டேருந்து, பொன்னான பரமேஸ்வரன்கிட்டேருந்து வந்த பொன்னில் உதித்தவன் அப்படின்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.